x root of x equal to 27. A, B, C, D 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 27 எழுதிக்கோங்க. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் எடுங்க. அப்போ என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு ஆகும். ஈக்குவல் டு 27 த ஹோல் ஸ்கொயர்னு ஆகும். இப்போது எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கும். இந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிரும். அப்போ என்ன ஆகும்? இன்ட்டு எக்ஸ் மட்டும் இருக்கும். ஈக்குவல் டு இந்த 27 எப்படி எழுதலாம்? 3 பவர் க்யூப்னு எழுதலாம். 3 9 9 3 27. அப்புறம் ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ். கீழே ரெண்டு சேமாக இருந்துச்சுன்னா மேலே இருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். அப்போது எக்ஸ் பவர் கீழே பேஸ் சேமாக இருக்குது. அப்போது இங்கே 2 இங்கே 1. அப்போ 2 1 3ன்னு வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே 3 க்யூப் த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ ரெண்டு பக்கமே நம்ம க்யூப் ரூட் எடுக்கிறோம். டேக்கிங் க்யூப் ரூட்ஸ் ஆன் போத் சைட்ஸ். அப்போது க்யூப் இங்கே எக்ஸ் க்யூப் ஈக்குவல் டு இங்கேயும் 3 க்யூப் த ஹோல் ஸ்கொயர். அடுத்து இந்த 3 பவர் 3யும் இந்த க்யூபும் கேன்சல் ஆகிரும். அப்போ எக்ஸ் மட்டும் இருக்கும். இங்கே இது எப்படி எழுதலான்னா 3 ஸ்கொயர் க்யூபை வந்து இங்கே எழுதுகிறோம். எப்படி வேணாலும் எழுதலாம், தப்பு இல்லை. அப்போ இந்த க்யூபும் இந்த ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிரும். இது க்யூப் ரூட்டு. அப்போ இது கேன்சல் ஆகிரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு? 3 ஸ்கொயர். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 9. இது ஆப்ஷனில் வந்து பியில் இருக்குது. அவ்வளோதான்.